எனக்காக பொழிந்த கிருபை. ஆணிகள் முன்பும் சிலுவை முன்பும் நாம் செய்யும் ஒவ்வொரு பாவத்தையும் ஒவ்வொரு தவறையும் அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவர் இன்னும் உன்னை தேர்ந்தெடுத்தார். நாம் சுமக்க வேண்டாத சுமைகளை சுமந்தோம். மனதை விட்டு போகாத குற்ற உணர்வு, மீண்டும் மீண்டும் நினைவில் வரும் தவறுகள், அமைதியாக உடையும் இதயங்கள். நாம் மறக்க முயன்றோம். நாம் நன்மையே சரி செய்ய முயன்றோம். ஆனால் உள்ளுக்குள் தெரிந்தது நமக்கு இரட்சிப்பு தேவை. அந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்பே நடுவில் நின்றது. இயேசு வேதனையிலிருந்து ஓடவில்லை, அதை தழுவிக்கொண்டார். ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு சொட்டும் வெறும் வேதனை அல்ல, அது பொழிந்த கிருபை. உன் பாவங்களுக்காக, உன் சுகமாக்கத்திற்காக, உன் வாழ்க்கைக்காக. இது வரலாற்றில் ஒரு சம்பவம் மட்டும் அல்ல, இது மிகவும் தனிப்பட்டது. அவர் உன்னை பார்த்தார். உன் பலவீனத்தில், உன் உடைந்த நிலையிலும், உன் அமைதியான போராட்டங்களிலும் அவர் சொன்னார், அவன் எனக்கு போதுமானவன், அவள் எனக்கு போதுமானவள். கர்த்தராகிய இயேசுவே, இந்த பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவையில் பொழிந்த உங்கள் அன்பை நினைத்து நான் வியக்கின்றேன். தாழ்மையான இதயத்துடன் என் எல்லா பாவங்களையும் தவறுகளையும் உமக்கு முன் வைக்கின்றேன். உங்கள் அருளால் என்னை சுத்தமாக்கும், என்னை மன்னித்து புதியவராக மாற்றும். உங்கள் தியாகம் என் உள்ளத்தில் ஆழமான அன்பையும் உம்மை பற்றி கொள்ளும் அசைக்க முடியாத விசுவாசத்தையும் உண்டாக்கட்டும். உங்கள் கிருபையில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். உங்கள் இரட்சிப்பில் நான் ஓய்வெடுக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன். கிருபை பொழிந்தது நீ புதியவராக மாற்றுவதற்காக. நீ மன்னிக்கப்பட்டவன், நீ மன்னிக்கப்பட்டவள், நீ அன்புக்குரியவன், நீ அன்புக்குரியவள், நீ அவருடையவன், நீ அவருடையவள். இந்த ஜெபம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோ முடிந்த பின்பும் அவருடன் இருங்கள். ஆமீன். Thank you God for this.